ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. எப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்கள் பற்றின தகவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 2024 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் திருவோணம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசி அதிபதி வலுவாக இருக்கிறாங்க. ஒரு குரு பார்வையை பெற்றுக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது தவிர ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தவிர 5ஆம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரி அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்க டேலண்ட் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு உங்களது பணிகள் சிறப்பாக செய்து உங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. குறிப்பாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். எனவே சிறந்த ஒரு நாள் கிட்ட உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுவதற்காக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு உங்களை நம்பி சில புதிய பொறுப்புகள் தருவாங்க. மிகப்பெரிய பொறுப்புகள் கூட டெம்பரரியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள் முதல்வர் மாதிரி நீங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க. அதுக்கான நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. திடீர்னு சில சொந்த பந்தங்கள் உங்க வீட்டுக்கு வருகை தரதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உங்க ரெகுலரான சில பிளான்கள் சில சேஞ்சஸ் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அதன் மூலமாக உருவாகலாம். ஆன்மீக பணிகள், இறை வழிபாடுகள் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. உங்க வேலைகளை கூடுதல் கவனத்தோடு செய்து உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல பெயரை வாங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வலுவான சூழ்நிலை, பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. இப்பொழுது வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும். அலுவலக பணிகளை முக்கியமான சில முடிவுகளை உத்தியோகஸ்தர்கள் எடுப்பாங்க. அது ரொம்ப அவசியமான சில முடிவுகளாக அமையலாம். கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது. உங்களுக்கு நல்ல ஆக்கப்பூர்வமான புதிய கற்பனைகள் நிறைய உருவாகுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது மனம் திறந்து பேசுறது நல்லதுங்க. ஓப்பன் மைண்டடா இன்னைக்கு நீங்க பேசுங்க. எல்லா விதமான பிரச்சனையும் உங்களுக்கு நல்லா சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். மேலும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டு சுமூகமான உறவுகளை பராமரிக்க நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. இன்னைக்கு எந்த செயல்பாடுகள் செய்தாலும் நிதானமா செயல்படுங்க. நிதானமா செய்யும்போது உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. இறை வழிபாடுகள், ஆன்மீகம் போன்றவற்றில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் இன்னைக்கு பெருகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொந்த பந்தங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. திடீர்னு உங்களை சொந்த பந்தங்களை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக தரதுனால வியாபாரத்தை பெரிய அளவில் விருத்தி செய்ய முடியும். அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளதுங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களை வண்டி வாகன பழுதுகள் கொஞ்சம் ஏற்படலாங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்கள் வாழ்க்கையிலே அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரும். உங்களுக்கு உங்களது சுபகாரிய பேச்சுகள் எல்லாமே நல்ல ரிசல்ட்டை தருங்கிறதுனால இன்னைக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்கள் பேரண்ட்ஸ் வழியில், பெற்றோர் வழியில் இது வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், தகராறுகள் இருந்திருந்தால் அதெல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் டேலண்ட் வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் பர்சனாலிட்டியும் உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டால் அது நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது உங்களது காதலரை பற்றி உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள், உங்கள் வாழ்க்கை பற்றின முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இன்னைக்கே சொல்கிறது நல்லதுங்க. தள்ளி போட வேண்டாம். உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் காதலர்கிட்ட இன்னைக்கே சொல்லிடுறது நல்லது. சில பேர் புதிதாக ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, இன்னைக்கே உங்கள் கருத்துக்களை, மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் போட்டு உடைச்சிறது நல்லதுங்க. அப்படி உங்களது கருத்துக்களை நீங்கள் வெளியிடும் போதோ அல்லது உங்களது
புதிதாக காதல் விஷயத்தை வந்து உங்க அன்பிற்கினரிடம் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்க அவருடைய நல்ல மூடு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இப்பொழுது உங்களது உறவினர் வீட்டுக்கு நீங்க போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல கலகலப்பான சூழ்நிலை ஏற்படலாம். பண வெகுமதி எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுடைய கடினமான உழைப்பு காரணமாக அமையும். கடமை உணர்வோட அர்ப்பணிப்போட சில பணிகளை நீங்க இந்த தினம் செய்து முடித்து கடினமான உழைப்பை போடும்போது உங்களுக்கு அதுக்குண்டான வெகுமதிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. அது மாதிரி நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. உங்க திறமை வீண் போகாது, உங்க உழைப்பு வீண் போகாதுங்க. இப்பொழுது தொழில்முறை தொடர்புகளை புதிதாக ஏற்படுத்திக் கொள்ள அருமையான ஒரு நேரம். அதனால புதிய கான்டாக்ட் நிறைய இன்னைக்கு உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் உங்க பழைய கான்டாக்ட் உங்களுடைய தொடர்புகளை நீங்க புதுப்பித்துக் கொள்ள கொஞ்சம் ஃபோன் பண்ணி நீங்க விசாரிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சில வேலைகள் அவசர வேலைகள் காரணமாக அது உங்களுக்கு முடியாமல் போகலாம். ஆனால் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அபரிமிதமான அன்பு செலுத்துவாரு. அவரோட அன்பின் காரணமாக உங்க மன வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போவதை நீங்கள் உணர முடியும். பனி வந்தோனே எப்படி வந்து உங்களுக்கு வந்து இருளா இருக்கக்கூடிய மனசை வந்து கொஞ்சம் சூரிய வெளிச்சம் பட்டோனையும் அப்படியே காணாமல் போயிருது இல்லையா பனி, அந்த மாதிரி உங்களுக்கு உங்க வேதனை எல்லாமே காணாமல் போக நல்ல ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படுங்க. எனவே மனவேதனை தேரக்கூடிய ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள்ங்கிறது உங்க வேலையில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. புதிய பொறுப்புகள் நிறைய வந்து சேரும். அதை திறமையில வெளிப்படுத்தி சிறப்பாக செய்து முடியுங்க. அபாரமான ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்க முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக லைட் எல்லோ கலரை பயன்படுத்திக்கலாங்க. அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியான நாளுங்க. உங்களுக்கு உங்க சொந்த பந்தங்கள் திடீர்னு வீட்டுக்கு வருகை தருவாங்க. அதன் மூலமாக கலகலப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். சில பேருக்கு இதய வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. அது உங்களுக்கு மனதிற்கு ஒரு திருப்தி ஏற்படுத்தி தருங்க. அதனால ஆன்மீகத்தில் நீங்க சிறப்பாக செயல்படுவீங்க. அது குறித்த விஷயங்கள் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். மகிழ்ச்சியான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது கொஞ்சம் மனம் திறந்து ஓப்பன் மைண்டடாக பேசுங்க. உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. நிதானமாக செய்யுங்க. எந்த வேலையை எடுத்தாலும் நிதானித்து செயல்பட்டால் உங்களுக்கு அதன் மூலமாக பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க. வெகுமதிகள் கிடைக்கும். உங்கள் உழைப்பை போடுங்க. கற்பனை சார்ந்த திரைகள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக நல்ல வளம் பெறுங்க. ஏன்னா கற்பனை திறன் இன்னைக்கு அதிகரிக்கும். அதனால் ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை கிரியேட்டிவிட்டிவாக நீங்கள் உங்கள் கற்பனை திறன் மூலமாக உருவாக்கி கொள்ள முடியுங்க. சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. வியாபாரத்தை வந்து பெருசா மாற்ற முடியும் உங்களால. அதுக்கான நல்ல நேரம் இப்பொழுது அமைந்திருக்குங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அதனால தேவையில்லாத செலவுகள் எதுங்கிறத நீங்க வகைப்படுத்தி அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகஸ்தர்கள் இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகளை உங்க பணி சம்பந்தமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதை எடுத்து நீங்க சிறப்பான நன்மைகளை பெற முடியும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.